சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 5ஆம் தேதி. என் சகோதரரே, கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். பழைய சட்டம் இப்படிதான் இருந்தது. நாம் இப்போது அதற்கு மரித்து விட்டோம். நமக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை. நாம் இப்போது திருமணத்தால் புதிய கிருபையின் சட்டத்திற்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஒரு விதவை மறுமணம் செய்து கொள்வதை கற்பனை செய்து பாருங்கள். யாரோ ஒருவர் தனது மரித்த முன்னாள் கணவனின் எலும்புகளை கொண்டு வந்து அவற்றை வைத்திருக்கும்படி கட்டாயப்படுத்துவாளா? மரித்த கணவனின் ஆஸ்தியை ஒரு பெண் தன் வீட்டில் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? மரித்த கணவனிடமிருந்து அந்த பெண் விடுவிக்கப்பட்டாள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான். செவன்த் டே அட்வென்டிஸ்டுகள் மரித்த எலும்புகளை நம் வீடுகளுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர். நாங்கள் பழைய சட்டத்திற்கு மரித்து விட்டோம். மேலும் தேவனுடைய கிருபையின் புதிய சட்டத்திற்கு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அப்படியானால் நாம் ஏன் அடிமை தினத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டும்? தவறான போதனையின் பெரும் ஆபத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பிற இடங்களில் உள்ள ஜனங்களை கடுமையாக எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் இப்போது நாம் சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். இப்போதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நாம் பழைய சட்டத்திலிருந்து விடுபட்டு ஆவியின் சட்டமான புதிய சட்டத்தின் கீழ் வந்துள்ளோம். அப்படியானால் நாம் ஏன் 10 கட்டளைகளை மீண்டும் சொல்கின்றோம் என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம். இது பிசாசின் தந்திரம். மற்றும் பல கட்டிடங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை சபையினர் எழுந்து நின்று 10 கட்டளைகளையும் அப்போஸ்தலர்களின் நம்பிக்கையையும் கிளிகள் போல திரும்ப திரும்ப சொல்வது வழக்கம். வேதத்தின் எந்த பகுதியிலும் இந்த அதிகாரங்களை திரும்ப திரும்ப சொல்லும்படி சொல்லப்படவில்லை. நாம் எந்த கட்டளையின் கீழும் இனி இல்லை, ஆனால் தேவ கிருபையின் கீழ் வந்துள்ளோம். கிருபையின் ஆவி நமக்குள் வரும்போது நாம் தானாகவே நேசிப்போம், தேவனை சேவிப்போம், நம் அண்டை வீட்டாரை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றோம். 10 கட்டளைகள் கர்த்தருடைய ஜெபம் அல்லது அப்போஸ்தலரின் நம்பிக்கையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அல்ல என்று நம் கர்த்தர் நமக்கு கற்பித்தார். நாம் சொந்தமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் ஜீவித்து அவருடைய ஆவியால் நடத்தப்படுவதன் மூலம் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகின்றோம். நாம் எவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் தெய்வீக சட்டங்களை நிறைவேற்றுகின்றோம். இவ்வாறு நாம் சீனாய் மலைக்கல்ல, சியோன் மலைக்கு வந்துள்ளோம்.